சூறாமலை வேட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து சின்ன பிள்ளைல அதிகமாக சாப்பிட்ருப்போம். படத்தை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா திறனி பழம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சூறாமலை வேட்டைக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து சின்ன பிள்ளைல அதிகமாக சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து சூறாமலை பறித்து எடுத்துடாமல் சாப்பிடுவோம். வாங்க என் நண்பர்களே. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். அது என்ன கேட்டிங்கன்னா ட்ராவல் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லாங் போக வேண்டியதாக இருக்குது, ரொம்ப காசு இல்லை ஆரம்பிச்சுங்கிறனால சும்மாத்துக்கு இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி இது நல்லா ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ட்ரெண்டிங் ஆகினா ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ என்னென்னா நம்ம இதே திறந்து போட்டிருக்கனால வந்து வீடியோ பார்க்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோமோ அத்தவங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பழக்கப்பட்ட விஷயங்கிறனால திரும்ப அந்த சேனல்லே எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதுக்கு அந்த சேனல் வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரையும் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெக் தமிழ்னு ஒரு சேனல், அந்த சேனலில் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுமே. அதே மாதிரி இந்த சேனலே ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அதுலேயும் வீடியோ வரும். பொங்கல் சீசனில் வர அந்த கரெக்டாக அதான் வந்து தேடி வந்திருக்கான். காய்ச்சிருக்கா பழுத்துருக்கா என்னன்னு தெரில. இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். அதான் போய் பார்ப்போம். என்ன வேணே போகலாம். டீ காடு போயிட்டு நானும் வரேன். நீ வாரியா? சரி வா. பாருங்க, கஞ்சா காயெல்லாம் வளர்த்துருக்கு. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஆமாம், இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு சூறாஞ்செடி. நல்லா இருக்கான்னு பாரு. இருக்கு. வாங்க வாங்க, சூறாஞ்செடியை பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சோம். நல்லா இருக்கு. இங்க பாருங்க மக்களே, இதுதான் சூறாம்பழம். இதே பழுத்து முடிய போதுரோ. இங்கே காஞ்சி போயிருக்கு வர்றா பாதி. இது இங்கே பாருங்க, அவரை காட்டுங்க. அவரை வந்து ஒரு ஒயிட் ஆங்கிள். இங்கே பாருங்க சூறாம்பழத்தை. இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மேலே வாரியா? எவ்வளவு இருக்கு வாரியா? ஐயோ, என்ன முள்ளு பிடிச்சி இழுக்குறானே. இங்கே பாருங்க, முள்ளில் மாட்டிக்கிட்டாரு. இந்த முள்ளு தான் பார்த்தீங்கன்னா வழக்கு மாதிரி இப்படி இருக்கும். அதுதான் கொஞ்சம் சிரமம் வந்தது. இதில் நல்லா டேஸ்ட்டாக புளிப்பாக நல்லா இதுவாக இருக்கும். இனிப்பா கசப்பா? கசக்கலாம் கசக்காதுரா. ஐயோ, முள்ளு குத்துக்கிறா. கசக்காது, நல்லா வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். எந்த ஒரு பழத்துலையுமே இல்லாத ஒரு இது இதில் என்னென்னா இந்த பழத்தில் வந்து புழு இருக்காது. நம்பி சாப்பிடலாம். பறிச்சோன்னே இது சைஸுக்கு புழு உள்ள போக முடியாது. இல்லை, அதில் புழு இருக்காதுரா நெசமாவே. அதான் அது சைஸுக்கு உள்ள போக முடியாது. மற்ற எந்த பழத்துலனாலும் புழு இருக்கும், அது பார்த்து நீங்கள். இது வந்து கண்ணை முடிக்க சாப்பிட்லாம். கண்ணை முடிக்கிட்டு வாய்க்கில் ஓட்டிக்க வேண்டியது. வேறு லெவலில் இருக்குது. யாருங்க இங்கே பாருங்க மக்களே, இன்னைக்கு ஒரு புடியோட இல்லை, கோச்சுக்காதியா. இங்கே ரெண்டு பெருசாக இருக்குது, அதை இழுத்துறா. இழுத்து தலையில் விடு. நீ இங்கே முண்டு குத்துதுரா. இங்கே பாருங்க, படத்தை பாருங்க, சும்மா வேறு லெவலில் இருக்குது. தலையில் விடுறியா? நீ ஏன் உள்ளே வர முள்ளுக்குல? அப்படி இங்கே ஒரு இழுத்து பிடிச்சி பிடிதுன்னு ஆடு மேலே காலை தூக்கி போட்டு மேலே மேயின்னு அந்த மாதிரி. அசிங்கப்படுத்தாத. அப்புறம் தான் கொடுங்க, மேலே ஹைட்டில் இருக்குல்ல. இங்கே வர முள்ளு பை எடுத்துக்கு வந்தியா? பை எடுத்துக்கு வந்தியாடா? இல்லை, இதாருங்க, தெரியுதா? வேறு லெவலில் இருக்குது. பை இருந்ததாடா? இந்தா, அவர் வந்து பை எடுக்க போயிருக்காரு. நம்ம அதுக்குள்ளே முடிஞ்ச வரையும் பிடிங்கி வைப்போம். இங்கேடா மீட்டிங்கு வந்துட்டேன். மக்களே, பையை எடுத்து வந்துட்டேன். இந்தா கொடுங்கனியா இல்லையா? இங்கே பாருங்க, இந்த கிலோடு ரொம்ப சின்ன பையன் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக அவ்வளோ ஆசைப்படுறது கிடையாது. இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் நமக்கு போதான். பிடிங்கினே போடலாம். ஒரு துணி இது கிடந்துன்னா வச்சுக்கவே லைட்டாக ஒரு கீழே விரிச்சு போட்டு ஒரு அளப்பில் அப்படின்னெல்லாம் கொட்டி போயிடாண்டா. கீழே கொட்டிடும்.
அதுதான் கீழே தான் துணி பிடிச்சிருப்போம்ல, அதில் விழுந்துரும்னே. நம்ம ஒரு காலத்தில் தேடி தேடி பிடிங்கன்னு அப்போலாம். அவரை காட்டு, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டுக்கிறதே இல்லை. நானே கண்டுக்கிறது இல்லை. நானே இன்னைக்கு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காண்டிதான் வந்தேனே கூட நான் கூட அதை கண்டுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில தான் அந்த ஆர்வமாக இருந்துச்சு. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு குடியரசு தினம், அதனால் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. நீங்கள் சொல்லியா குடியரசு தினம் நல்வாழ்த்து? என்னை தான் கூப்பிட்டுருந்தா ஒரு இடத்துக்கு ஜிபி கஸ்டா வீடியோ எடுக்க வரனால நான் வரலன்னு சொல்லிட்டு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னென்ன பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டு நிற்கிறாருங்க. எல்லாம் நிறையா இருக்கும்லடா, போமா. சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு துணுண்டு பிடிங்கிருக்கோம். அந்த செடி நிறையா செடி இருக்குன்னு சொல்கிறாரு, போய் பார்ப்போம். போய் தேடலாம்னா இன்னும் பார்க்கல. நான் இனிமேலையும் போய் பார்க்கணும். ஒரே இடத்துலன்னா வந்து நம்ம உங்களுக்கும் போர் அடிக்கும், எங்களுக்கும் போர் அடிக்குது. வேறு வேறு செடியில் போய்ட்டு எப்படி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, போதுவா? இப்போ வேணால் வந்து பறிச்சுக்குவோம். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க, உங்கள்கிட்ட ஒரு பழத்தை காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா திறனி பழம். இதுவுமே பார்க்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கொப்பு கொப்பாக தான் வளரும். பழுத்துச்சுன்னா மொத்தமாக ஒரு கொப்பில் ஃபுல்லாக பழுத்துரும். சூராம்பழம் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியாது. இது திறனி பழம், இது சூராம்பழம். இதுவும் நல்லாயிருக்கும். அது யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கோழி அடைக்க போகும்ல, கூட பஞ்சாரம் சொல்லுவோம்ல, அதை செய்வாங்க இந்த செடியில். நல்லா பெருசாக செய்வாங்க. வாங்க போ. இந்த ஒரு செடி இருக்கு, வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க. இது பழம் இருக்குதா? இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் சின்ன செடி தானே. அங்கே இருந்தளவுக்கு இருந்தளவுக்கு பழம் இல்லை நினைக்கிறேன். இங்கே வா, இங்கே வா. புளிக்குது மக்களே. ஆனால் இதில் கொண்டு குண்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு. இங்கே வாரு, பழத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில். அப்போ இது வந்து இப்போ ரீசெண்டாக காய்ச்சிருக்கும் போல். அப்போ டேஸ்ட் இல்லைல்ல? டேஸ்ட்டா? இது ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தானே இருக்குது, டேஸ்ட்டாக இல்லை? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் புளிக்குது, அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் கொஞ்சத்தை பறித்து போட்டுக்குவோம். இல்லை அதே இங்கே பாருங்கள் மக்களே, வழக்கு தொட்டி மாதிரி குத்துது முள். உள்ளபடியா? ஓகே. இந்த பையன் காட்டு. இந்தாங்க. பாத்தியா ஒரு வார்த்தை யாருங்க, நம்மள அங்கே புளிக்கிற பழத்தில் விட்டுட்டு இந்த மாதிரி இனிக்கிற இடத்துல நின்றுட்டேன். நல்லா இருக்கு மக்களே. இந்த நல்லா சின்னமாக இருக்குமே பழம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன், கொஞ்சம் நேரம் இருக்குங்க. நீங்கள் காமிக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. முள்ளு பிடிச்சிருக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னமாக இருக்குது. இதில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா இனிப்பாக இருக்குது. இந்தா எல்லாத்தையும் கலந்து போட்டு அடிப்பான். பாருங்க, அடுத்தடுத்து இங்கே பாருங்க. பாருங்க எப்போ விட இந்த செடி இருக்குதா? இந்த ஒன்று இருக்காரு. இதை பார்த்துக்கோமா, இது புளிக்கு மக்களே. இந்த பழம் புளிக்கு மக்களே. இதோட இலையெல்லாம் கொட்டி போச்சு. இதில் மங்கள் வந்துருச்சு. நிறைய நீ நினைக்கிறா, இருமலாம் வருது. கடுக்கா பழம் ஒரு செடியை போடுறாங்க. இங்கே ஒரு முல்லை. அதெல்லாம் விஷமா சின்னம்னா தோழி முடிஞ்சிச்சுமா பத்தியா? வாங்க அடுத்த இடத்துக்கு போ. வாங்க
இந்த இருக்கு இங்கே வரேன். இது பிடிக்குதுங்க. ஹைட்டில் மேலே வருது. வாவ், இது செடி எப்படி இங்கே வந்து வரியா? ம், இங்கே வந்து வரியா? இங்கே ஏகப்பட்டது இருக்கு. இங்கே வர மீன் வேலை வர்றா எவ்வளவு இருக்குன்னு எப்போ அப்படி இருக்கிறது. இழுத்துட்டேன்டா, வாடா இழுத்துட்டியா? மூஞ்சில் அடிச்சு விடாமல் இழுக்கும்போது இங்கே பாருங்க செமப்பெல்லாம் இருக்குதுல்ல. இழுத்துறோமா? இங்கே அப்படிங்கிறியா? இழுத்து பிடிச்சிக்கிறேன். புடி போடுவியா? ம், திங்கிறியா? ம், இங்கே எப்படி இருக்கு? எப்படி மக்களே? அதான் அறிவு, தெளிவு, மலிவு. அதே அந்தந்த சீசனில் அந்த பழத்தை சாப்பிட்றோம். கரெக்டாக பழுத்துறோம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம உங்கள் சீசன் வந்துடும். ஈச்சம்பழம் வரும். ஈச்சம்பழம் வரும். அடுத்து நொங்கு வெட்டி வீடியோ போடுவோம். நொங்கு வெட்டி வீடியோ போடுற வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த அன்றைக்கி ஒரு இடத்துல பார்த்தோம்ல, நொங்கு காய்ச்சல் இருந்துச்சு. இப்போயே காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் கோடைக்காய். கோடைக்காய் சீசன் காய் கிடையாது. கோடை காலத்தில் தான் நொங்கு காய்க்கும். அதனால் கோடைக்காய்ன்னு நினச்சிக்க கூடாது. கோடைக்காய்ங்கிறது சீசன் டைம் இல்லாமல் தனியாக காய்க்கும். அதுக்கு பேர் தான் கோடைக்காய். அழுக வராங்க. போயிடுவோமா? ரைட்டு. ஓகே மக்களே, எங்களுக்கு தேவையான அளவு பிடிக்கிட்டோம். நான் வந்து கொஞ்சம் அவ்வளவுக்கு பறிக்க சொன்னேன். இங்கே நிறையா அவ்வளவு பறித்து கொடுத்துட்டேன். சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஏதாச்சும் சாப்பிடுவோம் ஒரு இடத்துல. என்னத்தை அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்ப வேண்டியதானே. வேறு என்ன இருக்குது? இது பிடிச்செல்லாம் காமி. ஐயோ ஓட்டடா, ஓட்ட போயிடா. இந்த கொட்டிட்டாரு மக்களே கீழே. இங்கே 4 பழம் விழுந்துச்சு. 4 பழமா? இங்கே பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே கையில் எடுத்து காமிச்சேன். இன்னும் பார்த்தீங்கன்னா பறிச்சோம்னா பறிக்கணும்னு நினச்சா நிறையா பறிக்கலாம். இது என்ன, ஏதோ 2 பழம் பறிக்கலாம். ஐயோ கொட்டுதுரா. பைய விடியா. பாருங்க அந்த இலையேடு பாருங்க எவ்வளோ வளம்னு. ஒரு கை அளவுக்கு பறிச்சிருக்கோம். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். இது உங்கள் கணேஷ்.